ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான கொத்தவரங்காய் சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கொத்தவரங்காய் சாதம் பண்ணுறதுக்கு நான் கேஸ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இதில் கடலெண்ணெய் 3 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெயுமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் கடுகு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். 7 பல் பூண்டு தோல் உரித்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வந்து நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொத்தவரங்காவை 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அப்படியே வந்து டைரெக்டாக சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்தும் வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா தனியாக வேக வச்சும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒரு 1 மினிட் நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மிக்சரை வந்து இந்த கொத்தவரங்காயில் ஆட் பண்ணி நல்ல ஒரு 1 மினிட்க்கு சாத்தே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலை மிக்ஸ்சர் இந்த கொத்தவரங்காயோட நல்லா பைண்ட் ஆயிருச்சு. இப்போ இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வடித்து சாதத்தை வந்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து சாதம் சூடாக இருக்கக்கூடாது. ரைஸ் சூடாகவே இதில் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரைஸ் உதிரியாக வராது. ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும், குழைய கூட சான்ஸ் இருக்குது. ஸோ சாதத்தை வந்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் இந்த கொத்தவரங்காயில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாதத்துக்கு தேவையான அளவு நான் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் கிட்ட நல்லா ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான கொத்தவரங்காய் ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ரைஸ் பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரைஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த கொத்தவரங்காய் ரைஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம வறுத்த வேர்க்கடலை, காய்ந்த மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பா அரைச்சி இந்த கொத்தவரங்காயோட சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தவரங்காய் ரைஸ்க்கு இந்த வேர்க்கடலை தான் வந்து அதிகமான டேஸ்ட் கொடுக்கும். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.